ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழமி ரியாக்ட் சேனல். இன்னைக்கு நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 41 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். உன்னோட நல்லதுக்காக இந்த பேட்டில நான் சீக்கிரமா முடிச்சு வைக்கிறேன். உன் கதையை நான் முடிச்சிட்டா நீ இப்படி பேட்ல முடிப்ப. இந்த தாக்குதல்ல உன் கதையை முடிச்சு காட்டுறேன். என்னடா லப்பர் மாதிரி வளையறான். மலைப்பாம்பை மாதிரி சுற்றி வளர்த்துட்டானே. இந்த பாம்பு சொல்லாதியா, உரைச்சி மாதிரி தான் ஞாபகம் வரும் எனக்கு. முதல்ல என் உடம்புல இருக்கிற எல்லா ஜாயின்ஸையும் நான் சாப்பிட்டாக்கிடுவேன். அப்புறம் என் சக்கரவை வச்சு அதை ரொம்ப சிறப்பா கட்டுப்படுத்துவேன். வெறும் சக்கரவை வச்சா? வாவ்! நீ எவ்வளவு தப்பிக்க முயற்சி பண்றியோ அவ்வளவு கெட்டியா அவனை பிடிப்பேன். இதுக்குள்ள நீ என்ன ஆமாப்பா, வச்சிருக்க? மலைப்பாம்பு மாதிரி தான். நீ என்கிட்ட இப்படி மாட்டிட்டு இருக்கிற வரைக்கும் அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. மூட்டை இருந்தால் தான் அவனுக்கு பவர் போல. மொத்தமா உடைச்சிருவேன். நீ திரும்ப தாக்க நினைச்சா நான் அதை உறுதியா செய்வேன். அப்படி சரியானு பாக்க மாட ஆசை இல்லையா? அசைய அசையா இருக்குது. மாட்டிக்கிட்டு இருக்கிறது நான் இல்ல நீதான். ஏனா பண்றான்? அவனோட கழுத்தை அவன் உடைச்சுக்கிட்டானா? எது? உண்மைதான். அதனால என்ன? நீ அவசரப்பட்டுட்ட. இதுக்கு நீ சரணடைஞ்சிருக்கலாம். பரவாயில்ல. இப்போ நான் தாக்க போற முடிஞ்சா நீ தப்பிச்சுக்க. கிளாஸ் மாதிரி உடையனா? பொம்மை மாதிரி. ஆமாப்பா, சூனிய பொம்மை மாதிரி தான் இருக்குது. அட்டாப்பாவி. உண்மையான நெஞ்சா உள்ள இருந்து இதை கட்டுப்படுத்திருக்கான். அவரோட பப்பட் மாஸ்டர். அதை கட்டுப்படுத்திருக்கானா? அதுவும் அவன் கையில இருக்கிற சக்கரவை வச்சு. பொம்மையை வச்சு விளையாடுறானா? என்னடா என்னென்னமோ வித்தனை வருது இல்ல? உன்னோட எலும்புகள் நொறுங்கிட்டா உன்னால இன்னும் வளைஞ்சு நெளிஞ்சு சண்டை போட முடியும். ஆனால் கையில் லென்த்தாக போகுங்க. நிறுத்தியிருப்பேன். நல்ல வேளை நான் அவசரப்படல. இந்த போட்டி நடக்கணும். முடிஞ்சிச்சா? இவனோட எதிரியால போட்டியை தொடர முடியல. ஜெயிச்சது கான்கூரோ தான். ஒருத்தருக்கு எதிராக ரெண்டு பேரும் மோதுறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அநியாயம். எக்ஸாம்ல இப்படி எல்லாம் பண்ணலாமா? சொல்லுங்க ககாஷி சென்சை. அங்க ஒருத்தரை எதிர்த்து ரெண்டு பேர் சண்டை போடல. அந்த நிஞ்சாவை எதிர்த்து சண்டை போறது வெறும் பப்பாட். ஆமா, அது வெறும் பப்பட் மாஸ்டர் ஜூட்சு. அவன் சக்கரவை வச்சுதான் பப்பட்டை கட்டுப்படுத்துறான். ஆனா பொம்மையை ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. நிஞ்சாவோட கருவிதான். தோத்துட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே அவங்களோட சக்கராவை சரியா பயன்படுத்துறாங்க. ஆனா முட்டாள்தனமா நான் என்னோட சக்கராவை பயன்படுத்தி உனக்கு இருக்கா முதல்ல? என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு முறை அந்த முடியை வெட்டி ஒரு ஃபைட்டு போட்ட அதோட சரி. என்ன பின்னாடி வந்து நின்னதுக்கே பயந்துட்டியா சாக்குரா? எனக்கு புரியுது. அப்பேற்பட்ட சாஸ்கேவே பலவீனமாயிட்டான். அவன் என்னதான் சக்தி வாய்ந்தவனா? ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கு போட்டி வந்தா நல்லா இருக்கும். நீ போராடும் போது உனக்கு என்ன ஆகும் நினைச்சாலே பயமா இருக்கு. பேசாம இங்க இருந்து ஓடி போயிடுறது உனக்கு நல்லது. நேரத்தை வீணடிக்காத. இதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது. ஒருவேளை இவ வருவாளோ? அதை என்னால கடந்து வர முடியும்னா கண்டிப்பா இதையும் என்னால கடந்து போக முடியும். நான் இங்க இருந்து ஓட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி. பரவாயில்ல. சொல்ல போனா மோதிரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அவளுக்குன்னு வரும்போது நல்லா தான் யோசிக்கிறான். மற்றவங்களுக்கு வரும்போது தான் ஒன்றும் செய்ய மாட்டான்.
சாஸ்கிக்கு வந்தா மட்டும் போயிடுறா இங்கேருந்து இன்னும். வாங்க ஒரு கை பார்த்துடலாம். யார் வர போறான்னு தெரியல உனக்கு. காத்துக்கிட்டு இருந்தது போதும். 4வது பேட்டிலுக்கான நேரம் வந்துடுச்சு. அதாவது இதுல யார் கலந்துக்கிட்டாலும் வினோதமா இருக்கிறவங்க மட்டும் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அத பத்தி நீ பேசுறியா? ஆமா சரியா சொன்னீங்க. சும்மா என்னையே கிண்டல் பண்ணாதீங்க. இது சிரிக்கிறதுக்கான நேரம் கிடையாது. அவ பேர் தான் மோத போறது. இவளா ஏன் நீ ஒரு சொன்ன பேச்சு மாதிரியே சொன்ன. ஆயிடுச்சு. ஐயோ இவங்க பகையோட சண்டை போடுவாங்களே இப்போ. அது ஃப்ரெண்ட்ஷிப் வேற அப்பப்போ வரும். அது வேற எப்படி சமாளிக்க போறாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சாஸ்கேன்னு வச்சு கூட ஃபைட் போடுவாங்க. பேசினாலும் பேசிப்பாங்க அந்த மாதிரி. நான் உன் கூட மோதுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. கண்டிப்பா உனக்கு கருணை காட்ட மாட்டேன் தெரிஞ்சுக்கோ. இங்க இருக்கிற பெண் ஷினோபிலேயே ஈனோ தான் சிறந்தவளா இருக்கா. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அவளுக்கு தான் நிறைய இருக்கு. ஆமா. ஆனா இப்ப அவ மோத போறது சாக்குராவோட. அவளோட முழு சக்தி அவ பயன்படுத்துவாளா? ஈனோ மோதிரத்துக்கு இத்தனை பேர் இங்க இருந்தோம். போயும் அவ எதிரியா சாக்குரா தான் வரணுமா? ஏன்னா சாக்கு அதுக்கு நீ இவ்வளோ டேமேஜ் பண்றீங்க. எல்லாரும் அதைத்தான் நம்புறோம். முடிவு உன் கையில தான் இருக்கு ஈனோ. ஆமா இவ கூடு விட்டு கூடு பாஞ்சா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். கஷ்டம்டா. ஆரம்பிங்க. நார்மல் ஃபைட் தான் பண்றாங்க. அப்பவே நினைச்சேன். சாக்குரா இனோவை இந்த பேட்டில்ல தோக்கடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. முட்டாள்தனமா பேசாத. இப்போ நீ என்ன சொன்ன? நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சு. என்ன செய்யணுமோ தோக்க தான் போறீங்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அவ்வளவுதானா? காது துடிக்கு. அவங்க பெண்கள்ங்கிறது இதுக்கு காரணம் கிடையாது நிஜி. அவங்க 2 பேரும் இன்னும் குழந்தைங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த ஆமா. பேட்டில்ல ஆண் பெண்கிற பாகுபாடு கிடையாது. கிட் க்ளவுஸ் பயன்படுத்துறாங்களா? அப்படின்னா வந்து கதை முடிஞ்சது. என்ன என்னாச்சு? அரைஞ்சிட்டா? என்னம்மா ஷாக்கு பின்ன ஃபைட்ல கொஞ்சுவாங்களா? அடிக்கதான் செய்யும். நோ சென்டிமெண்ட்ரா. ஐயோ இந்த குழந்தை பருவத்துக்கு போறாங்க திரும்ப. நிறைய முக்கியத்துவங்கள் இருக்கு. நம்ம நின்ஜுட்சுவை கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. ஒரு பெண்ணா நாம இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். எதிரியோட இடத்துல பெண்களுக்கு இருக்கிற வழக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த மாதிரி நடந்துக்கலன்னா என்னைக்குமே உங்களால சிறந்த உளவாளியா இருக்க முடியாது. அதனால நீங்க இப்போ கிளாஸ்ல என்ன பண்ண போறீங்கன்னா பூக்களை அடுக்க போறீங்க. சரி, எல்லாரும் சீக்கிரம் போய் அங்க இருக்கிற விதவிதமான பூக்களை பறிச்சு கொண்டு வாங்க. என்ன அது நிஞ்சா கேர்ள்ஸு கூட இப்படிதான் வேலை கொடுப்பீங்களா? பொறுமையாவா? இல்லைன்னா இப்படிதான் ஆகும். இப்படி பண்ணா எங்கிருந்து ஸ்ட்ராங்கா வருது? எனக்கு இந்த வேலையெல்லாம் சரியா செய்ய வரல. நீ எப்படி பண்ற? பூவோட பேரை வச்சுட்டு உன்னால பூவை பறிக்க பூ பறிக்க கூட வரலன்னா என்னடா அது? இது சுலபம்தான். நான் கத்து தரேன், நீ கவனி. நீ பண்ண வேண்டிய முதல் விஷயம் உன்னோட பொக்கேக்கு தேவையான பூவை கண்டுபிடி. அதுக்கப்புறம் அந்த பூவை அழகுபடுத்துற மத்த பூக்களை கண்டுபிடி. ஏன்னா ஒரு பூ இன்னொரு பூவை அழகா காமிக்கணும். நீ இந்த வித்தையை கத்துக்கிட்டா போதும், எல்லாம் சுலபமாயிடும். உதாரணத்துக்கு பாரு, அங்க இருக்கிற காஸ்மோஸ் பூக்களை பாத்தியா? முதல்ல நீ அந்த பூக்களை எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ எடுக்கிற பூல அந்த பூவை அழகுபடுத்தும்.
பூக்கெல்லாம் ஆட்டம் செரி பிளாசம்னு சொல்லுவாங்க. இலையுதிர் காலத்துல அந்த பூ ரொம்ப அழகா இருக்கும். ஹார்மோனின்ற பேர்ல இருந்து தான் இந்த பூவுடைய பேரே வந்துச்சு. மத்த பூக்களோட வச்சா இது ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ஆட்டம் கிராஸ வச்சா இன்னும் பார்க்க ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இங்க பாரு, இந்த காஸ்மோஸ் பூ மாதிரி நான் இப்ப ரொம்ப அழகா இருக்கேனா சொல்லு, சும்மா சொல்லு. கியூட்டா இருக்கேனா? ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு அழகாகன்னு சொல்ல மாட்டாளே. இது சொல்ல இவ்ளோ யோசிப்பியா என்ன? என்ன பாத்தீங்களா? என்ன ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது? என்ன சொல்ல சரி. தாங்கோலி. புள்ளி கேங்கா? நீ எதுக்கும் பிரயோஜனப்படாத பொண்ணு மறக்காத சாக்குரா. இவ்வளவு சொன்னா இப்ப தெரியுது இல்ல, நரோட்டோ மட்டும் அப்படி பேசுறாங்க. மன்னிச்சிருங்க, நீ வாயை திறந்து பேசும்போது பாக்குறதுக்கு பூத்தொட்டி மாதிரி இருந்தது. அதை நெட்ட வச்சிட்டியா? இது பேரு ஆக்கனை, இது ஷினோபி ஃப்ளவர். இதுல அவ்வளவு விஷயம் கிடையாது. ஆனா இப்பவே அத வாயில இருந்து துப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. விஷப்பூவா? ஐயோ ஐயோ. இதோட வேர்ல தான் விஷம் இருக்குன்னு சொல்ல ஆனால் மாட்டேன். சாக்குரா சின்ன வயசுல ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஈனோ ரொம்ப திறமைசாலியா இருக்கா. ஈனோ கிட்ட எந்த குறையுமே இல்ல. அவளோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகா இருக்கு. அவளும் கியூட்டா இருக்கா. அவ ஷூரிகேனை கூட ரொம்ப சிறப்பா பயன்படுத்துறா. அவளோட நெஞ்சுச்சுவும் அட்டகாசமா இருக்கு. அது கூட ஒப்பிட்டு பார்த்தா நான் ஒண்ணுமே இல்ல. ப்ராக்டிஸ் பண்ணுமா? என்னாச்சு? ஈனோ நீ ஒரு காஸ்மாஸ் பூனா, நான் வெறும் சாதாரண பூ தானே. எதுக்காக இப்படி பேசுற? இல்ல இல்ல, கொஞ்சம் இரு. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு பூவே கிடையாது சாக்குரா. நீ மலர காத்துட்டு இருக்கிற ஒரு மொட்டு தான். ஆமா, சரியா சொன்ன. இவ்வளோ பண்ணியிருக்கா, சாஸ்கேக்காக ஃப்ரெண்டு வேணான்ட்டு போயிட்டாங்க. அது அவங்க சொன்ன இதை வச்சு அது பத்த போறோம். சாஸ்கேக்காக நான் உன் கூட சண்டை போட போறது இல்ல. இப்போ நீ என்ன சொன்ன? தேவைக்காக சண்டை போடுற அளவுக்கு நான் சின்ன பொண்ணு கிடையாது. முக்கியமா உன் கூட சண்டை போட மாட்டேன். சாஸ்கேக்கு உன்னை பிடிக்காது. ஈனோ, புரியுதா? அப்பதான் கேமுக்குள்ள வந்திருக்கிறாங்க. பார்த்து பேசு. எதிர்க்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியும்ல. என்ன வார்த்தையை விட்டதுக்கு அப்புறம் உன்னை கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன். நீ இப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சாக்குரா. ஏன் அப்படி ரெண்டு பேரும் வாய்ஸ் சண்டை தான் போட்டு இருப்பாங்க போல இருக்குது. ஹீரோ பயங்கர கோவத்துல இருக்கா. அவளை நான் இப்படி பார்த்ததே கிடையாது. உண்மைதான். ஆனா நீ நினைக்கிறது மட்டும் கிடையாது. ஆ? சாக்குரா என்னைக்குமே தன்னோட சக்தியை மட்டும் காமிச்சு மத்தவங்களுக்கு பெருமையை வெளிப்படுத்துற ஆள் கிடையாது. ஆனா தெரியாம மத்தவங்களை கஷ்டப்படுத்திடுவா. ஆனா அதே நேரம் ஈனோ சாக்குரா மேல பாவம் பார்த்து தாக்காம போறது அவளுக்கு பிடிக்கல. ஓ, அதுக்காக வெறுப்பேத்துறலாம். இங்க பாரு ஈனோ, இது வந்து சொன்னியா? எதுக்காக நீ எனக்கு இந்த ரிப்பனை கொடுத்த? இத நான் என்னன்னு புரிஞ்சுக்கணும்? அன்புன்னு புரிஞ்சுக்கணும். நான் என்ன நினைச்சேன்னா, நீ கடைசி வரை மலராம இப்படியே மொட்டா இருந்தனா நான் கண்டிப்பா உன்னை விரும்ப மாட்டேன். அது இப்ப வரைக்கும் கட்டிட்டு தான் இருக்காங்க இந்த ரிப்பன். மலராத மொட்டை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. யாருக்கு தெரியும், ஒருவேளை இந்த மொட்டை பயங்கரமா பண்ணியிருக்காங்களே அனிமே. இந்த காஸ்மோஸ் பூவை விட அழகான பூவா மலர வாய்ப்பு இருக்குல்ல. சரி சரி அழகா. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை இவளே வேணான்ட்டு போய்க்கிறாப்ப. லூசு பொண்ணு. ரொம்ப நன்றி ஈனோ, ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருக்கலாம்ல. ஹேய்,
அனு, என்னோட வாழ்க்கை முழுக்க நீ சொன்ன வார்த்தைக்கு ஏத்த மாதிரி தான் வாழ முயற்சி பண்ணேன். கடின முயற்சி இருந்தா கண்டிப்பா முடியும்னு நம்பினேன். மலர காத்துக்கிட்டு இருக்க மொட்டு மாதிரி இருக்கிறேன்னா கண்டிப்பா ஒரு நாள் அழகான பூவா மலருவேன்னு நம்பினேன். அதனால நான் உன்னதான் முன்னோடியா பார்த்தேன். ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்து உன்ன மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நான் என் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுக்கு உன்னதான் உதாரணமா எடுத்துக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை உதாரணமா வச்சுதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமும் நீதான். ஆனா இப்போ நீ எனக்காக கருணை காட்டணுங்கிற அவசியமே இல்லை. இப்பதான் அவளுக்காக அவ பண்ண நீ போறா. உனக்கு காட்டுற நேரம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு உன்னோட முழு சக்தியை நான் எதிர்க்கணும். இல்லனா இந்த சண்டைக்கு அர்த்தமே இல்ல. இப்படி மறைச்சு பார்த்துனே இருக்க போறீங்களா? ஆனா பசங்களா வந்தா ஒரு செகண்ட்ல முடிச்சுட்டு போயிட்டேன். எவ்வளோ நேரம் பாத்துக்கிட்டு தான் நிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு கோபப்படுறாங்க? சாஸ்கேன்னு வந்துட்டா அதே தான் இவனும் செய்யறான்னு இவனுக்கு இன்னும் புரியல. அதுவா நருட்டோ, 2 பேருக்குள்ள போட்டின்னு வந்துட்டா அதை புரிஞ்சுக்கிறது உண்மையிலே கஷ்டம். ஓ, நீயா? இந்த ககாஷி இப்படி சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்களுக்குள்ளதான் அந்த போட்டி இருக்கு. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசும்போது எனக்கு அப்படியே கோவம் போட்டு. அவர் பேசுற நீங்களும் கண்டுக்காம இருங்க. விஷயம் தெரியுமா? சாஸ்கே இருக்க டீம்ல தான் நானும் இப்போ இருக்கேன். சரி, எதுக்காக இப்ப அதை என்கிட்ட சொல்ற? வெறுப்பேத்ததான். நான் உன்கிட்ட தோக்க மாட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. ஏனோ இது கேக்குறதுக்கு எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நானும் உன்கிட்ட தோத்து போக மாட்டேன் சாக்குரா. புரிஞ்சுதா? இதான் ஆரோக்கியமான போட்டி வந்திருக்கு. நான் கொடுத்த ரிப்பன் இனிமே இது எனக்கு தேவைப்படாது. அது என்னோட கிஃப்ட். உன் முடியை கட்டுறதுக்கு கொடுத்தேன். அது உன் தலையில கட்டுவேன்னு பார்த்தா இப்படி கையில வச்சிட்டு இருக்க. இந்த நொடியில இருந்து நான் என்னோட வாழ்க்கையோட வழிகாட்டியா உன்னை பார்க்க போறது இல்லைனோ. என் தலையில இருக்க வேண்டியது இதுதான். இது நான் தலையில கட்டுறப்போதான் உண்மையான ஷினோபிக்கான அடையாளம் கிடைக்கும். அததான் அவளும் சின்ன வயசுல இருந்து சொன்னான். இவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க போல கேட்பா. வீட்டுக்கே போக மாட்டாங்க. இது நல்ல யோசனை. ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துக்கலாம் போல இவங்க பண்றதுக்கு. இல்லை பேச எதுவுமே லாஜிக்கல். எப்படி பார்த்தாலும் ஈனோ தான் கரெக்டுன்ற மாதிரி தான் இருக்கு. எதுலையுமே ஒரு தப்புன்ற மாதிரி இல்லை. சந்திப்போம். எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு சாக்குரா. சீக்கிரமா ஃபைட் போடுங்க. அடுத்தவங்களாம் போன உங்களையே பார்த்துன்னு தான். இந்த வாட்டி எல்லாத்தையும் சரியா செய்வோம். பின்வாங்க போறது கிடையாது. நியாயமான போட்டியை நடத்துவோம். ஐயோ அது மைண்ட் வாய்ஸ் வேற. ஜெயிக்க போறது நான் தான். நருட்டோ எப்படி இவ்வளோ பொறுமையாகிறான்னு தெரியல. எதுக்கிட்ட எல்லாம் ஷாக் ரியாக்ஷன் கொடுத்தீங்க? கொண்டுருவோம் அவங்களெல்லாம். அப்பா நாளைக்கு வரையா? இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப இழுவையா இருந்துச்சுங்க. முடியல என்னால. இப்போ நான் இந்த கேமரா ஆஃப் பண்ணும் போது ஒரு டைலாக் விட்டா அது நீயே சொல்ல. ஒரு பொண்ணு வாயால அது வந்தால் தான் கரெக்டாக இருக்கு. நீயே சொல்ற. இல்ல இனிமே கேர்ள்ஸ் ஃபைட் பாக்குற சக்தியே இல்லைங்க. தேவையே இல்லைன்னு தோணுது. என்ன பேச்சு பேசுறாங்க. கடைசி வரைக்கும் அது போறதுக்குள்ள நம்ம நொந்து நூடுல்ஸ் ஆயிடும் போல இருக்கு. ஒரு டீ அடிச்சுட்டு வந்துருக்கலாம் போலங்க. ஆமா. அப்படி இழுக்கிறாங்க. ஒரு 2 பொண்ணுங்களோட ஃபைட் இப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாங்க. ஆமா. பட் பசங்களாம் இவ்வளோ பெரிய பவர் எடுத்துட்டு இது பண்ணிட்டு அவங்களே அசால்ட்டாக எந்த சீனும் இல்லாமல் போயின்னுறாங்க. இது ரெண்டும் சும்மா பேசினது கையில் இப்படி அடிச்சதுக்கு ஒரு சுற்றி உள்ள ஷாக் ரியாக்ஷனாக கொடுக்குது. அது வேற காண்டாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, இல்லை எப்படி பார்த்தாலுமே
அவள் ஈனோ தான் கரெக்டாக இருக்கா, சின்ன வயசுலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கா, அவனுக்கு நல்லது சொல்லியிருக்கா, இப்படியே இருக்காத நீ இருக்கா, நீ வந்து அழகு இல்லைன்னு கிடையாது, உன்கிட்ட திறமை இல்லைன்னு கிடையாது, எல்லா என்கரேஜ்மெண்ட்டும் இவ தான் பண்ணியிருக்கா. ஆனால் இவ சாக்கரா சொல்கிறத பார்த்தா அவள் என்னமோ உன்னை வந்து டிமோட்டிவ் பண்ணி உன்னை உட்கார வச்ச மாதிரி நீயா அந்த மாதிரி இல்ல அது பேசுகிறா. வந்து என்னன்னா தனக்குள்ள தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன், ஒரு இதுக்குள்ளே இருந்தேன், இப்ப நான் வந்து வெளியே வரேன்னு அவளுக்கு அவளே சொல்லிக்கிறது. இதை தானே அவளும் சொன்னா, அவளும் ஆனா சின்ன அது வயசுல அதானே வந்து சொல்லியிருக்கா. அவளை பெருசா பார்த்து அப்படியே போயிட்டா. இப்பதான் தன்னை பத்தி தான் நினைக்கிறா, நான் இப்படிதான் அப்படிங்கறதே வெளியே இப்பதான் வருது. அதனால நீ உன்னோட வேணாம், இனிமே உன்னோட இதுல நான் இருக்க மாட்டேன், மைண்டட் வச்சுக்க மாட்டேன்னு சொல்றான். ஓ யாருக்கு லாஸு? உனக்கு தான் லாஸு. ஒரு நல்ல ஃப்ரெண்டு, உனக்கு சின்ன வயசுலேருந்து கேர் பண்ணுற ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கா. இது எப்படி விட்டு கொடுத்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாஸ்கே மேலே இருக்க லவ்னால இவ்வளோ இத்தனை வருஷமாக சின்ன வயசுலேருந்து உன்னை பார்த்துட்டு இருந்த அந்த ஃப்ரெண்டை வந்து அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டேன்னா நீ தான் தப்பு. அந்த ஈனம் வந்து தப்பு மாதிரியே எனக்கு தெரியல, முழுக்க முழுக்க நீ தான் தப்பு, நீ தான் வந்து இது பண்ணி வச்சிருக்க. இல்ல எனக்கு இன்னொன்னு அப்படிதான் புரியலன்னா, இப்ப அவளுமே சின்ன வயசுல வந்து மட்டம் தட்டி பேசியிருக்காங்க, ஒண்ணுமே லாய்க்கு இல்லை இப்படிலாம் பேசியிருக்காங்க, அவளுக்கும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்திருக்கு. ஆனா அதையே வந்து நரோட்டா வந்து மட்டம் தட்டி பேசுறா, எல்லாமே பண்றா. அது எப்படி அது? இது எல்லாரும் தான் பண்ணுறாங்க, நம்மளுக்கு வரப்போ வலிக்குது, அதே இன்னொருத்தருக்கு திரும்ப பண்ணுறது. பண்றாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஃபைட்டே போடாமல் வாய்ஸ் சண்டை தான் போட்டுருது. அதில் வேற ஷாக் வேற அவங்க கணத்தில் வச்சதுக்கு பின்னாடி கொஞ்சுவாங்களா, இப்போ நீ தான் சொல்கிற சண்டைன்னு வந்துச்சு இறங்கு, இதை தான் அவளும் பண்ணு. எனக்கு வந்து இதாங்க முதல்ல கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கா, கரெக்டாக பண்ணுறதை இவ திரும்ப எடுத்து இவ என்னமோ இப்போ தான் எடுத்து பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. ஃபைட்டை போடுங்க, நெக்ஸ்ட் எபிசோடாவது முடிச்சிருங்கன்ற மாதிரி இருக்குது. வாங்க அது அடுத்த எபிசோட் தான் பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.